வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்கள் நட்சத்திரக்காரர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில போன ஒரு மாதம் என்பது உங்களால் மறக்க முடியாத ஒரு மாதமாகத்தாங்க இருந்திருக்கும். நீங்களும் வாழ்க்கையில எவ்வளவோ முன்னேற வேண்டும், வாழ்க்கையில எப்படியெல்லாம் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு ஆகியிருக்காதுங்க. இந்த போன மாதம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உணர்ச்சிகரமான ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கும். எந்த பக்கம் போனாலுமே அந்த பக்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது, எதனால் ஏற்படுது என்று கூட உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கும். நீங்கள் இயல்பாகவே உங்களுடைய உறவுகளில் எப்பொழுதுமே நாட்டம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எல்லாருமே வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, போக போகத்தாங்க நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதே போல் நீங்கள் எப்பொழுதுமே சமநிலையை விரும்புவீங்க. யாரையும் காயப்படுத்தாமல் எல்லாரையும் சேர்த்து வைத்து நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள், பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள், உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலுமே எல்லாரும் நல்லா இருக்கணும், சமநிலையா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. ஆனால் போன ஒரு மாதத்தில் நடந்தது என்ன தெரியுமா? நீங்க காப்பாற்ற முடியாத சில உறவுகள் உங்களிடமிருந்து விலக ஆரம்பித்திருக்கும். நீங்கள் யாருடைய வாழ்க்கையெல்லாம் காப்பாற்றி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும் என்று நினைத்தீர்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தலைகீழாக மாறியிருக்கும். தலைகீழாக மாறியது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதையும் காயப்படுத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. இதெல்லாம் சடனாக உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அமைதியான தூரமாக கூட போகவும் செய்திருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் புரிதல் என்பது இல்லாமல் மெதுமெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி என்பது குறைய ஆரம்பித்திருக்கும். அதனால பிரிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுடைய வாழ்க்கையில பிரிவானது அதிகமாக ஆரம்பித்திருக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள மிகவும் அது உங்களை பாதிக்கவும் செய்திருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருக்கலாமோ என்கிற மாதிரியான சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். நான் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த முடிவுக்கு காரணமா என்கிற மாதிரி உங்களை நீங்களே குழப்பிக்கொண்ட நாட்களும் நிச்சயமா உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்யும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்க. சித்திரை நட்சத்திரம் நபர்களே, 3ஆம் 4ஆம் பாதம், இந்த போன ஒரு மாதம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில பிரிவு என்பது மிகவும் ஆழமாகவே உங்களை பாதித்திருக்கும். அந்த ஒரு பிரிவில் இருந்து உங்களால் வெளியவும் வர முடியாமல் என்ன செய்வது என்றும் தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு குழப்பத்திற்கு மேல குழப்பங்கள் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் ஒரு உறவுக்குள் முழு மனதுடன் இருந்திருப்பீங்க. உங்களுடைய சைடில் எந்த விதமான தப்புமே இருந்திருக்காது. ஒரு தெளிவுடன் நீங்க இருக்கவும் செய்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நிலைத்தன்மை இல்லாமல் இருந்தது. நிலைத்தன்மை இல்லாமல் போயிருக்கும். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருப்பீங்க. ஆனா அடுத்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பழக்கத்தையா மாற்றக்கூடிய சில உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. அவர்களை நீங்கள் உங்க கூடவே வைத்திருக்க கூடாதுங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நிச்சயமா உருவாக்கியும் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள், புரிந்து கொள்ளாத சில விஷயங்கள் தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தி இருக்கும். இறுதியில் இந்த ஒரு உறவுகள் உங்களை இன்னமும் ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இல்லாமலே உங்களுக்குள்ள வீக்கான சில அனுபவங்களும் இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேற நினைத்தாலும் சில விஷயங்கள் உங்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள நிச்சயமாக நான் ஒருவரை பிடித்து கொண்டு இருந்தாலே அது நிலைத்து விடாது என்கிற மாதிரியான கடின உண்மையை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்குங்க. சுவாதி நட்சத்திரம் அன்பர்களை இனிய வணக்கம். இந்த ஒரு பிரிவு உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாகத்தான் நடந்தது. ஆனால் அதனுடைய வழியானது உங்களுக்கு ஆழமாக பதியவும் செய்தது. நீங்கள் அந்த உறவை எவ்வளவோ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதற்காக நீங்களே போய் பேசியிருப்பீங்க. அவங்களுக்கு முடிந்த அளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. நடந்த தவறுகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழவும் செய்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்கள் அதற்கேற்ற மரியாதை என்பதை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் பொறுமையாக அதை அனைத்தையுமே மறந்து இந்த ஒரு உறவு நமக்கு வேண்டாம் என்று நீங்களும் விலக ஆரம்பித்திருப்பீங்க. நான் மட்டும் ஃபைட் பண்ணுறேன் என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வியானது கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் தாங்க சமநிலைப்படுத்தவே போவீங்க. ஆனால் அவர்கள் அதை மதிக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த போன மாதம் ஏற்பட்ட பிரிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களை உருவாக்கி இருக்கும். நீங்க அந்த மனிதர்களை நீங்க எவ்வளவோ முழுமைக்கும் நம்பியிருப்பீங்க. ஆனா அவர்களை விட்டு விலகவும் நினைக்க மாட்டீங்க. ஆனா அவர்களோடு இருந்த தெளிவை நீங்க இழந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்படி அவர்களிடம் பேசணும், எப்படி பேசக்கூடாது என்று எந்த விதமான தெளிவும் இல்லாமல் நீங்க போயிருப்பீங்க. உங்க எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் எப்படி ஒவ்வொரு நேரத்திலும் இருக்கிறார்கள் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு குழப்பங்களானது இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது இந்த 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் நடந்திருக்கா இல்லையா? நான் கூறியதில் ஏதேனும் தவறு இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல
உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு தேதிக்கு பிறகு இனிமே வரக்கூடிய உங்களுடைய காலம் இதற்கெல்லாம் ஒரு முடிவுக்கான ஒரு காலங்களாக இருக்கும். முதலில் உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகரமான சில விஷயங்கள்ல ஒரு நிலைத்தன்மை என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். எதை பற்றியும் நீங்கள் முழுமைக்கும் கவலைப்படாமல் உங்களை பற்றி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டுமோ அதனை மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை தேடி கொடுக்கும். நீங்கள் கடந்ததை நினைத்து இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனால் அது உங்களை கண்ட்ரோல் பண்ணாம போயிருக்கும். உங்களுடைய மனதில் மெதுவான எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில பழக்கங்கள் உங்களுக்குன்னு ஆரம்பிக்க தொடங்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்குள்ள நடக்கவும் செய்திருக்குங்க. ஆனால் நான் அங்கேயே நிற்க மாட்டேன் என்று நீங்கள் வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்க வேண்டும். எனவே இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில 2 முக்கியமான பாதைகள் உங்களுக்குன்னு திறக்க ஆரம்பிக்கும். அந்த 2 முக்கியமான பாதைகளும் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு கூட்டு போகக்கூடிய பாதைகளாக வாய்ப்புகளாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதலாவது மாற்றமா நடக்க போவது என்ன தெரியுமா? மீண்டும் வரக்கூடிய உறவு, இல்லைன்னா மீண்டும் உங்களுடன் இன்னமும் நல்ல ஒரு பழக்கத்துடன் உங்களுடன் சேரக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். சிலருக்கு கடந்த ஒரு மாதத்தில் விலகிய சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள மிஸ் பண்ணுவதே நீங்க இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த ஒரு முறை நீங்க எடுக்கக்கூடிய உங்களுடைய பாதை உங்களுடையதாக இருக்கும். அவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் தாங்க முடிவு செய்ய வேண்டும். இதுவரைக்கும் அனைவரின் கையிலும் நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் தான் எல்லா விதமான விஷயங்களையும் தேர்வு செய்ய வேண்டும். அவர்களுடன் சேர்ந்தால் நமக்கு நல்லதா கெட்டதா, அவர்களுடன் சேர்ந்து வாழலாமா வேண்டாமா என்று எல்லாத்தையும் நீங்கள் தாங்க முடிவு செய்ய வேண்டும். இந்த ஒரு பவர் உங்களிடம் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில மனிதர்களுக்கு முழுமையாக புது மனிதர்கள் வாழ்க்கையில இனிமே வர ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கடந்த ஒரு காயங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான வளர்ச்சியாக இனிமே வர ஆரம்பிக்கும். ஆனா அது நிலையானதாக இருக்கும். திருமணம் பற்றியும் ஒரு தைரியமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட் ஆனது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே குடும்பத்தினுடன் எந்த விதமான விஷயங்களை பேச வேண்டும் என்றாலும் குடும்பத்துடன் ஒரு முறைக்கு பல முறை கலந்தாய்ந்து விட்டு அதற்கப்புறம் நீங்கள் தனியான ஒரு முடிவை எடுங்கள். அதுதாங்க உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல திருமணம் நடப்பதற்காக நிறைய அலைன்ஸ் உங்களை வீட்டை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் மிகவும் கவனமாக எடுக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளானது ஏற்படும். கிரகநிலைகள் இப்போது உங்களிடம் சொல்வது மிகவும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களை தாங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்து கொடுப்பார். அவன் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் காதலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சில விஷயங்களையும் தயாராக கொடுக்க இருக்கிறார். அதனால காதல் வேண்டுமா வேண்டாமா என்பதையும் நீங்கள் தாங்க முடிவு செய்ய வேண்டும். இந்த முறை உங்களுடைய வாழ்க்கையில காதல் என்பது தவறான ஒரு காதலாக இருக்காது. நீங்கள் அதில் மூழ்காமல் இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சக்தியையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. குரு பகவான் உங்களுடைய உறவுகளை இந்த ஒரு நேரத்தில் வளர்த்து கொடுப்பார். அதனால நீங்கள் சரியான ஒரு முடிவை எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாள்களுக்கு உறுதியான ஒரு சந்தோஷமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். சனி பகவான் மட்டும் ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள நினைவூட்டுவார். நீங்கள் கற்ற பாடங்களை மறந்து விடாதீர்கள். இல்லை என்றால் அதே சில விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த 3 விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமா நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இதில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. யாருக்கும் தெரியாத உண்மை என்ன தெரியுமா? இந்த போன மாதம் உங்களுடைய வாழ்க்கையில பிரிவு உங்களை பலவீனமாக ஆக்கவில்லைங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகரமான சில விஷயங்களை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். நீங்கள் இனிமேல் நீங்க யாரையும் தோல்வியாக மாற்றக்கூடாது. யாரை பற்றும் பயப்பட மாட்டீர்கள். இதைத்தான் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் உங்களை கண்டுபிடித்து விட்டிருப்பீங்க. உங்களுடைய குணம் என்ன, நீங்கள் எதற்கெல்லாம் கவலைப்படுவீங்க என்பதை நீங்களே கண்டுபிடித்திருப்பீங்க. எனவே இனிமேல் ஒவ்வொரு உறவுகளுக்கும் செல்லும் பொழுதும் அந்த உறவுல தனிமையை மட்டும் நீங்க ஃபீல் பண்ணுவதற்காக மட்டும் கிடையாதுங்க. அது உங்களுடைய சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணுவதற்காக மட்டுமே தாங்க இருக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மாற்றக்கூடாது, யாரை பற்றும் பயப்பட மாட்டீர்கள். இதைத்தான் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் உங்களை கண்டுபிடித்து விட்டிருப்பீங்க. உங்களுடைய குணம் என்ன, நீங்கள் எதற்கெல்லாம்